வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கூழு தான் காய்ச்ச போகிறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் நிறைய பேர் கூழு ஊற்றுவாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கூழு காய்ச்சறது பற்றி நிறைய தெரியாது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆடி மாத கூழு எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். பாருங்கள், முன்னாலே நம்ம வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து மறுநாள் வந்து நம்ம கூழு காய்ச்சறதுக்கு இந்த குண்டானில் குங்குமம், மஞ்சள், விபூதி தடவிக்கலாம், வச்சுக்கலாம். பாருங்கம்மா, எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வந்து ஒவ்வொன்றுத்துக்கு வச்சுருவோம். நான் வந்து பொங்கலுக்கு அப்படின்னாலே கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து கூழ் காய்ச்சறதுக்காக தனியாக வச்சுருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பழைய குண்டான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். இந்த தடவை புது குண்டானில் வைக்கலாம் அப்படின்றதுனால புது குண்டான் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கிலோ மாவு கரைச்சி வச்சுருக்கேன். 1 கிலோ நொய், பச்சரிசி நொய் ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு, அதாவது காலுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். குண்டானில் காலுக்கும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே அரிசி நொய்யை போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. நான் 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி நொய், இந்த கூழுக்கு வந்து நொய் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் நொய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நேற்று நம்ம மாவு கரைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டோம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது துடுப்பில் கிண்டினா தான் வசதியாக இருக்கும். அதனால் துடுப்புலையே கிண்டிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். இந்த நொய் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வெந்துடணும். கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ஒரு 12லேருந்து 15 ஹவர் வந்து புளிச்சாதான் நமக்கு வந்து கூழ் வந்து நல்லாயிருக்கும். இல்லாமல் ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும். மாவு புளிக்கலை அப்படின்னா ஒரு மண் மாதிரி இருக்கும். இப்போ தான் இது டேஸ்ட் வரும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுமே நம்ம கலக்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், நல்ல திக்காகவும். இந்த குண்டாவில் வந்து ஒரு 1/4 குண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பில் வச்சோம்னா நல்லா கொதன்னு கொதிக்கும். இதில் வந்து பாருங்கள், ஸ்லோவாக தான் கொதிக்குது. ஆனால் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். எப்போவுமே கூழ் வந்து ராகி வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காகிடும். பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து இந்த கலர் வந்து மாறிடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றினப்போ என்ன கலர் இருந்தது, இப்போ என்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் தொட்டுட்டு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும்.